ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலேஜ் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்புடைய அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காலேஜ் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம கபிஷ் கியூட் கிச்சன் சேனல்லையுமே பார்த்தீங்கன்னா காலேஜ் மேக்கர் யூஸ் பண்ணி தான் நாங்கள் தமிழ் செட் பண்ணுவோம். இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு காலேஜ் மேக்கருக்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறமா காலேஜ் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு என்னென்னலாம் பிக்சர்ஸ் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணினதுக்கப்புறமா நமக்கு இது மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச லேஅவுட் டிசைனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த 3 லோகோஸ்மே வச்சுருக்கேன். நீங்கள் வேறு எந்த லோகோஸ் வேணும்னாலும் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம கலர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச கலர்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் கலர்ஸ் மட்டும் இல்லைங்க, கிராடியன்ஸ் கலர்ஸுமே இருக்குது. நான் இதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நம்ம பார்த்துலாம். ஸோ இதில் நார்மலாக நமக்கு என்னென்ன கலர்ஸ் இருக்கும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராடியன்ட் கலர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ இது நம்ம ஆஸ் யூஷுவலாக யூஸ் பண்ணுற பிக்சல் லேப் மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா ஆல் இன் ஆல் பிக்சல் லேபில் உள்ள ஆல் ஃபியூச்சர்ஸுமே இதில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிராடியன்ட் கலர் நமக்கு பிடிச்சதை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கிராடியன்ட் கலர்ஸ் மட்டும் இல்லைங்க, இதில் இன்னும் நிறைய ஸ்டைலிஷான கலர்ஸ் எல்லாமே இருக்காதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோ ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி பை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ப்ரோ ஆப்ஷனும் இருக்குது, அப்புறம் ஃப்ரீயாக உள்ள ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ இதெல்லாமே நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக உள்ள ஆப்ஷன்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா ரெயின்போ பேக்ரவுண்ட் ரொம்ப யூனிக்காக இருக்குல்ல. இந்த ரெயின்போ பேக்ரவுண்ட் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. நமக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா லேஅவுட் நம்ம சின்னது பண்ணுறது பெருசு பண்ணுறது இது மாதிரி, அண்ட் இது கர்வ் பண்ணுறது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ. ஸோ ரேஷியோ நீங்கள் யூடியூப்க்கு 16:9 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நிறைய ரேஷியோஸ் எல்லாமே இருக்குது. ட்விட்டர், ஃபேஸ்புக் இது மாதிரி நம்ம எந்த ஆப்பில் இதை நம்ம அப்லோட் பண்ணுறோமோ அதுக்கு தேவையான ரேஷியோஸ் எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லேஅவுட் டிசைன். இது நம்ம நமக்கு பிடிச்ச லேஅவுட் டிசைனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 3 பிக்சர்ஸ் மட்டும் வைக்கிற மாதிரி இல்லைங்க, இதில் இன்னும் நீங்கள் எவ்வளோ பிக்சர்ஸ் வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஐ திங்க் 7 வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு ஆஸ் யூஷுவலாக நமக்கு 4 சைடு இருந்தாலே நமக்கு போதும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு 5 சைடு, 6 சைடு, 7 சைடு அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் 7 சைடுக்குள்ளே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே க்ராப் பண்ணுறது, ஹரிசாண்டல், அப்புறம் ஃபில்டர்ஸ் இது மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளாவே ட்ரா பண்ணிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் நம்ம நமக்கு விருப்பப்பட்ட டெக்ஸ்ட், நம்ம என்ன டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை நம்ம இதில் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் ட்ரெண்டிங் ஷிவானி எடிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலோடைய நேம் போட்டுக்கிறேன். இதை நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்கும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோலேயே நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆட் பார்த்தும் நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு 2 ஃபாண்ட் மட்டும் அன்லாக் பண்ணிவிட்டேன். நான் ஏற்கனவே அன்லாக் பண்ணிவிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ். ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய யூனிக்கானதெல்லாமே இருக்கும். இதெல்லாமே சும்மா ஃபன்னியானது. அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளுடைய ஃபோட்டோ வச்சு நம்மளே எடிட் பண்ணிக்கிற மாதிரி, இந்த பியரோட இயர், அப்புறம் ரேபிட்டோடைய இயர், இதெல்லாம் நம்மளுடைய ஃபோட்டோஸ் வச்சு நம்ம எடிட் பண்ணிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எமோஜி. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எமோஜி, நம்ம எல்லா எமோஜியுமே இதில் இருக்கும். நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் என்னென்ன எமோஜிஸுமே இருக்குமோ அது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இது மைண்ட் வெர்சஸ் ரியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராஃப்ட் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு போடுவாங்கள்ல. ஸோ அதுக்கு கூட இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா ஆட் டு கிரிட் அப்படின்னா இது கூட எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிக்கிற மாதிரி. ஃபோட்டோ ஆன் ஃபோட்டோ அப்படின்னா இதுக்கு மேலேயே இன்னொரு ஃபோட்டோ வச்சுக்கிற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேக்ரவுண்ட், அதாவது மேலே இது மாதிரி சைடில் ஒரு டெக்கரேஷனுக்காக. ஸோ இது நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறோம் அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன். இதுலேயுமே ப்ரோ ஆப்ஷன்ஸுமே இருக்குது. அப்புறம் நம்ம ஆட் பார்த்து அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டில் உள்ள இமேஜை நம்ம ஃபில்டர் கொடுக்குறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரைட் இருக்குது, அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது, நார்மல் இருக்குது. நம்ம எது வேணும்னோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன், அவ்வளோதான். நான் நார்மலே வச்சுக்கிறேன். ஸோ இது ஒரு கிரிட்டில் உள்ள அந்த இமேஜை நம்ம ஃபில்டர் கொடுக்குறது, அவ்வளோதான்.
ஸோ அதுக்கப்புறமா ஸ்டிக்கர், டெக்ஸ்ட்டு, ஃப்ரேமு, ஃபில்டர், அப்புறம் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம எப்படி டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட்டு, பேக்ரவுண்டு, பார்டரு, ஷேடோ, அப்புறம் வந்து அலைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பேக்ரவுண்ட், நம்ம கீழே வந்து ஒபாசிட்டியை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பக்கத்தில் உள்ளது பார்த்திங்கன்னா சும்மா, அதாவது அந்த பேக்ரவுண்டை நம்ம இன்னும் கொஞ்சம் டிசைனாக காட்டுறது ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்குல்ல. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறையாவே இருக்குது. நம்ம எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். அப்புறம் வந்து யூடியூப்க்கு எடிட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு எடிட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த காலேஜ் மேக்கர் யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய டிசைன் பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே இந்த ஃபாண்ட்க்கு இருக்குது. ஸோ நமக்கு பிடிச்சது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஜாலியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சில ஆப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ நம்ம பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாலியாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது மாதிரி நிறையா இருக்குல்ல. ஸோ இதை பார்க்கும்போதே எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஓகேங்க, நமக்கு பிடிச்ச எடிட்ஸ் எல்லாமே நம்ம இதில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை எப்படி சேவ் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக லோடிங் ஆகும். இது வந்து ரொம்ப நேரத்தில் லோடிங் ஆகாது. சும்மா கொஞ்சம் நேரம் ஆகிட்டு நமக்கு ஒரு ஆட் காமிக்கும். அதை நம்ம க்ளோஸ் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதிலே நம்ம வந்து வேறு இதில் ஷேர் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட ஆப்ஸில் மறுபடியும் வந்து காலேஜ் மேக்கரில் ஆப் இது பண்ணிக்கலாம். கைன் மாஸ்டரில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக், ட்விட்டர், மெசேஜ், இது மாதிரி நிறைய ஆப்ஸில் நம்ம வந்து இதை அப்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ரொம்ப ஈஸியான, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் அப்படின்னா இந்த காலேஜ் மேக்கர் தான். ஸோ எனக்கு இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு தான் சொல்லுவேன். எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. பிக்சல் ஆப் விட இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம பிக்சல் ஆப் போல் வராது, இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம சேனலில் பிக்சல் ஆப்பில் வந்து எப்படி வந்து நியான் எஃபெக்ட் பண்ணுறது, இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து விசிட் பண்ணுங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.